ஆமென். வாசிக்கலாம் கொஞ்ச நேர தியானத்துக்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற சொல்லுகிறதாவது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தம் பல இன்னல்கள், சித்திரவத, பல சிறையிருப்பு, கடைசியா இவரை கொண்டு போய் பத்மோ என்கிறதான தீவிலே ஆளுகள் இல்லாத, ஆட்கள் மனித சஞ்சாரம் இல்லாத அந்த இடத்துல இந்த யோவானை கொண்டு போய் போடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உலகத்தில் இருக்கிறவனிலும் இவர்களோடு இருக்கிற பெரியவர் என்று போட்டவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இவனை தனிமையாய் போட்டு தனிமையிலே வாட்டி வதைந்து மடியட்டும் என்று சொல்லி பெரும் பெரும் குற்றவாளிகளை அன்றைக்கு அந்த தீவுகளிலே கொண்டு போய் போடுவது வழக்கம். அப்படிதான் இந்த யோவானையும் தூக்கி கொண்டு போய் போடுகிறாங்க. ஆனால் இவன் சேவிக்கிற, தொழுது கொள்ளுகிற தேவன் ஆவியாய் இருக்கிறவ, நடக்கிறவ, நம்மோடு இருக்கிறவ அன்றைக்கு யோவானோடு பேச ஆரம்பித்தார். அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத அந்த தீவில் ஆண்டவர் யோவானோடு இடைப்பட ஆரம்பித்தார். பல தீர்க்க தரிசனமான காரியங்களை வெளிப்படுத்தினார். நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது என்கிற காரியங்களை குறித்து, இனி உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நடந்தது, எதெல்லாம் நடக்க போகிறது என்கிறதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அழகாய் தரிசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் இந்த யோவானோடு பேசினார். அப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளை குறித்து இந்த யோவானோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆசியாவில் காணப்பட்ட அந்த 7 சபைகளை பிரதானமாய் வைத்து அந்த சபைகளுக்கான தூதை, செய்தியை இந்த யோவான் மூலம் கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். அதில் எபேசுவில் இருந்து ஆரம்பித்து கடைசி சபையாக இருக்கிற லவோதிக்கியா சபையில் கொண்டு வந்து ஆண்டவர் பேசி நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பிற்பாடு முத்திரைகளை குறித்து, சோத்திரம், பலவித கலசங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 7 சபைகள் எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் சபைகள் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து, ஒரு சபை ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிற சபை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு அந்த சபையின் காலங்களை எல்லாம் தியானித்து பார்த்தோமானா, நம்ம ஒரு காலங்களை தியானித்து இருக்கிறோம். அப்போ சபை எப்படி இருந்தது என்பதை குறித்து ஆண்டவர் அழகாய் பேசினார். இந்த லவோதிக்கியா சபையை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் ஒரு சபை இருக்கிறதான நிலைமையை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த லவோதிக்கியா சபையை போல தான் இன்னைக்கு காணப்படுகிறதான சபைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாளில் என்ன தியானிக்க போகிறோன்னா, இந்த சபையை போல அல்லாமல் ஆண்டவர் இந்த லவோதிக்கியா சபையிட்ட எதிர்பார்த்தது நம்ம கிட்ட இருந்தா, ஆண்டவருடைய வருகைக்காய் கடைசி காலத்தில் நிற்கிற சபை ஆயத்தம் உள்ளதாய் அவரோடு பங்கெடுக்க முடியும். ஹல்லேலூயா. லவோதிக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனங்களின் உரிமை என்ற அர்த்தம். ஜனங்களுடைய உரிமை, அதாவது ஜனங்கள் அந்த சபையிலே உரிமையாய், அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய அதிகாரம் தான். பாருங்க, இன்னைக்கு சபையாய் நடத்தப்படுகிறது இல்லை, சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது இல்லை. சபையில் ஆவியானுடைய திட்டங்கள், சித்தங்கள், தரிசனங்கள் அல்ல. எங்கே பார்த்தாலும் பாருங்க, மனிதனுடைய அதிகாரங்கள், மனிதனுடைய அங்கே இருக்கக்கூடியதான கூட்டங்களுடைய அதிகாரங்கள் தான் இன்னைக்கு தலையிடுகிறது, செயல்படுகிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற நம்ம சபை அப்படி கிடையாது. ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு அநேகம் அப்படி கிடையாது. அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் ரொம்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்து போகிறோம் பாருங்க. ஏன்னா சபை என்பது ஒரு மனுஷனுடைய அதிகாரத்தில் அல்ல, அல்லது பலருடைய அதிகாரத்தை, உரிமையை காட்டுகிற இடம் அல்ல. தேவனுடைய சித்தம், தரிசனம் நிறைவேறுகிறதுக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தப்பட்டது தான் திருச்சபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அல்லது நம்ம செய்திகளில் நம் கண்களில் பார்க்கும்போது பாருங்கள், மனிதனுடைய ஆளுகை, மனிதனுடைய உரிமை தான் அங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறது.
பொதுவாக பாரம்பரிய சபைகள் எடுத்துக்கொள்வோமானா அவர் அந்த வாரம் என்ன எழுதி கொடுத்தாரோ அந்த பிரசங்கம் தான் அவர் பண்ணணும் இல்லையா? 52 வாரத்துக்கு அவருக்கு ஒரு புக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல தான் அவர் பேசணும். மாற்றி கீத்தி பேசினார்னா அவர் முடிஞ்சார். ஆவிக்குரிய சபை அப்படி இல்லை. பாஸ்டர் நீங்கள் இப்படி கொஞ்சம் பேசுங்கன்னாலும் பேச மாட்டாங்க. ஆவியானவர் என்ன பேசுகிறார அது சபைக்கு பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிற சபை. அங்கே என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் அவர்கள் நடத்தும். அதங்க என்ன ஜபம் எழுதி கொடுத்துரு அந்த ஜபத்தை தான் சொல்லும். அதுதான் ஜனங்களின் உரிமை உள்ள ஒரு சபை. ஒரு நாள் ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சந்தாவில் கொஞ்சம் மாற்றி வாசிச்சிட்டாரு. வருஷ சந்தாவில் அவர் குடும்பம் கொஞ்சம் 100 ரூபா கம்மியாக கொடுத்த வாசிச்சேன்னு போய் கேட்டுட்டோம் பாஸ்டர். விட்டோமா, எல்லாம் சேர்ந்து கேட்டோம், எப்படி குறைக்கலான்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னு. சாதாரண ஒரு காரியத்துக்கு உரிமை ஜனங்கள். இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படிதான் இருக்குது. சபை என்பது கர்த்தர் சித்தம் பரிபூர்ணமாய் விளங்கணும் அந்த இடத்துல. அதுதான் உயிருள்ள ஒரு சபை. லவோதிக்கா அப்படின்னா இன்னைக்கு ஜனங்களின் உரிமை. அந்த சபையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், லவோதிக்கா அந்த பட்டணம் ஒரு பழங்கால ஒரு பட்டணம். அது ஒரு செல்வ செழிப்பு மிக்கதான ஒரு பட்டணம். கிபி 61 ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியில் இந்த லவோதிக்கா சபை, இந்த பட்டணம் என்ன ஆயிடுச்சுன்னா பூமி அதிர்ச்சியில் மண்மேடாய் மாற்றி விட்டன. ரோம அரசு அல்லது ரோம பேரரசு பணங்களை கொடுத்து அந்த பட்டணத்தை சீரமைக்கலான்னு சொல்லும்போது இந்த பட்டணத்தார் சொன்னாங்க, எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சு என்ன செய்வோன்னா எங்கள் பட்டணங்களை கட்டி எழுப்போன்னு சொல்லி கிபி 61 வந்த பூமி அதிர்ச்சிக்கு பிற்பாடு அவர்களாகவே எழும்பி அந்த பட்டணத்தை கட்டின அவ்வளவு செல்வந்தர்கள் நிறைந்த ஒரு பட்டணம். நல்ல ஆடை வடிவமைப்பு, நல்ல ஆடைகள் உற்பத்தி செய்கிற, கருப்பு கம்பளியினால் பல ஆடைகளை செய்து கொடுக்கிற பெரிய ஒரு பட்டணம் அந்த லவோதிக்கா பட்டணம். அங்கே தான் நாணயங்கள் மாற்றப்படுகிற ஒரு மையமாக இருந்தது. பல தேசத்திலிருந்து பல தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களுக்கு நாணயங்கள் இருக்குது. அதில் கொண்டு வந்து எங்கே சேஞ்சு மாற்றுவாங்க, அப்படி மணி சேஞ்சு எங்கே நடந்துச்சுன்னா அங்கே தான் நடந்தது. ஒரு பெரிய வர்த்தக மையமாக விளங்கினது. இன்னும் பார்க்கும் பொழுது மருத்துவத்திற்கு புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக இந்த லவோதிக்கா பட்டணம் இருந்தது. அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது கண் மருத்துவத்துக்கு, கண் சிகிச்சைக்கு அங்கே மருந்து கண்டுபிடித்து புகழ்பெற்ற மருத்துவர்கள் அங்கே இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய குறை இருந்தது. என்ன குறைனா தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. ஹல்லேலூயா. எனவே இந்த பட்டணம் இவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாக இருந்தாலும், ஆடைகள் உற்பத்தி செய்கிற நகரமாக இருந்தாலும், பணங்களை மாற்றக்கூடிய பெரிய பேங்க் உள்ளதாக இருந்தாலும், தண்ணீர் இல்லாத சூழ்நிலையினால இந்த பட்டணத்துக்கு தண்ணீருக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா வெகு தொலைவில் அநேக வெந்நீர் ஊற்றுகள் இருந்தன. வெந்நீர் ஊற்றுகள், அந்த ஊற்றில் இருந்து சுடு தண்ணி தான் வெளியே வரும். அந்த தண்ணீர் தன்னுடைய பட்டணத்துக்கு கொண்டு வருவதற்காக செயற்கை கால்வாய் மூலம் அமைத்து அந்த தண்ணீர் அப்படியே கொண்டு வந்து பல மைல்களுக்கு அப்பா கொண்டு வந்து தன் தேசத்துக்கு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னா சுடு தண்ணீராக இருக்காது, வெதுவெதுப்பான சூழ்நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் இந்த பட்டணத்தினுடைய சில காரியங்கள். இந்த திருச்சபையை, அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு 3 செய்திகளை தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் இங்கே வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 7 சபைகளை அப்படியே பேக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 சபை குற்றஞ்சாட்டப்படாத சபையாக, குறையில்லாத சபையாக நாம் கண்டெடுக்கிறோம். மீதி இருக்கிற 5 சபைகளும் ஏராள குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல குறைகள் சொல்லப்படுகிறதோ, எந்த இடத்துல குறைகள் காண்பிக்கப்படுகிறதோ அது திருத்தி கொள்வது எஜமானனுக்கு அது ரொம்ப பிரியம் உள்ளது பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல அப்படிதான் பல காரியங்களை உணர்த்தும் போது, வெளிப்படுத்தும் போது, சுட்டி காண்பிக்கும் போது நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டோமானா அவர் தங்கி வாசம் பண்ணுகிற சபையாக, ஆலயமாக உங்களை என்னை அவர் மாற்ற ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. அவர் சுட்டி காண்பிக்கும் போது, அவர் உணர்த்தும் போது, அவர் கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவரே நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதற்கு முழுவதும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணித்துட்டேன்னா நான் அல்ல, நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் தமக்கு ஆலயமாக என்னை மாற்றாமல் விடவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. இந்த சபைகிட்ட பார்த்து ஆண்டவர் 3 செய்திகளை பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது என்ன செய்தி அப்படின்னா வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கலாம்.
ம் ம் நலமாயிருக்கும். நீ குளிருமின்றி அனலுமின்றி நீ வெது வெதுப்பா இருக்கிறபடினா ஆண்டவர் இந்த சபையை பார்த்து முதலாவது சொல்லுகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஜனங்களுடைய தண்ணீருக்காக பல தொலைவில் இருந்து வெந்நீர் ஊற்றிலிருந்து தண்ணீர் வரும். இவங்க இடத்துக்கு வரும்போது பார்த்தா அது குளிராகவும் இருக்காது, அனலாகவும் இருக்காது. எப்படி இருக்குன்னா வெது வெதுப்பா இருக்கும். இந்த தண்ணீரை குடிக்கும்போது என்ன ஆகுனா உமட்டி கொண்டு வாமிட்டு வர ஆரம்பிச்சிருமா. உண்மையிலேயே அதைத்தான் இந்த சபைக்கு சொல்றாரு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன் ஜீவிதம் எப்படி இருக்கிறது, உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னுடைய ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார் சபையை பார்த்து. முதலாவது ஒரு செய்தி சொல்லுகிறார், நீ என்ன இருன்னா ஏதாவது ஒன்னா இருன்றாரு. என்ன இருன்றாரு? ஏதாவது ஒன்றில் இரு. அனலாயிரு அல்லது எப்படி இரு? குளிராயிரு. அனலும் இல்ல குளிரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வேண்டான்றாரு. அந்த சபையாரை பார்த்து ஆண்டவர் சொல்ல வருகிறது என்னன்னா, நீ ரெண்டும் கட்ட வாழ்க்கை வாழாத, ரெண்டு விதமான ஜீவிதம் ஜீவிக்காத, ரெண்டு விதமான வேஷம் போடாத, ரெண்டு விதமான வாழ்க்கை வாழாத. அனலாயிரு அல்லது குளிராயிரு. அனல் குளிர் இது எதுனா ஆவிக்குரிய அனுபவம். பாருங்க, ஆவியானவர் சில நேரங்களில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நிரப்புவார். சிலரை கரண்ட் சாக்கடிச்சது போல இருக்கும் ஆண்டவர் தொடுகிற அந்த அனுபவம். சில நேரங்கள் அக்கினி நம்ம மேல விழுகிறது போல இருக்கும் ஆவியானவர் இறங்குவது. சில நேரங்கள் அப்படியே பனித்துளி அப்படியே நம்ம மேல போடப்படுகிறது போல இருக்கும் குளிராக. அப்ப இங்க என்ன சொல்றான்னா, இது ரெண்டுமே ஆவிக்குரிய அபிஷேக அந்த தன்மையை குறிக்கிறது. அல்ல லவோதிக்கேயா சபையை நீ ரெண்டுல ஏதாவது ஒன்னா இரு, ரெண்டுமே வாழணும்னு நினைக்காத. அபிஷேகம் இருக்குதா, அபிஷேகத்தோடு வாழ பழகு. ஆவில அனலா இருந்து பழகு, அனலோடு வாழ்ந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டும் கட்ட வாழ்க்கை என்பது அது ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, சபையை பார்த்து சொல்றாரு, நீ வெது வெதுப்பா இருப்பதனால உன்னை என் வாயினின்று என்ன செய்திடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுடுவேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் சபை அப்படிதான் இருக்குது. பாருங்க, அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஏதோ ஒன்றில் இருக்கிற நிலைமை இல்லை, ஏதோ ஒன்றில் காணப்படுகிற ஒரு அனுபவம் இல்லை. சபைக்கு வரும்போது அனலா இருப்பாங்க, குளிரா இருப்பாங்க. சபையை விட்டு வெளியில போனோன்னே வெது வெதுப்பான ஒரு சூழ்நிலை. கூட்டங்களுக்கு வரும்போது அனலா இருக்கிற ஒரு அனுபவம். 4 பேர் ஜெபிக்கிறவரோடு சேரும்போது அனலா இருக்கிற ஒரு அனுபவம். அவர்களை விட்டு கடந்த உடனே அப்படியே மாறி இருக்கிற ஒரு அனுபவம். தவளை வாழ்க்கை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தவளை ஏன் அப்படின்னா, தவளை வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. தவளை நீரிலும் வாழும், நிலத்துல என்ன பண்ணும்? வாழ. ஆனால் சத்தமெல்லாம் எப்படி தான் இருக்கும்? ஒன்று போல தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே போயிருக்கனால சத்தம் மாற்றும் என்பதல்ல, நிலத்தில் இருக்கிறனால சத்தம் மாற்றும் என்பதல்ல. அது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வாழும். இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிகளை சொல்றாரு, சபையை பார்த்து லவோதிக்கேயா பார்த்து சொல்றாரு, லவோதிக்கேயாவை நீ தவளை விசுவாசியா இருக்கக்கூடாது, நல்ல தரமான விசுவாசியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு தரமானவர்களா இருக்க வேண்டும். ஏதோ ஜபத்துக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, பைபிளை தூக்கும் போது, பாட்டு பாடும்போது, ஆராதனை செய்யும் போது, ஆண்டவரை தேடும் போது, கூட்டங்களுக்கு வரும்போது அனலா இருக்கிறது மாத்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா அனலா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெது வெதுப்பா இருக்கக்கூடாதுங்க. வேதம் அழகாய் சொல்லுகிற இந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் 15 ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் நல்லதுன்றாரு. ஒரு தேவ பிள்ளை அனலா இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு தேவ பிள்ளை ஒரே நிலையில வாழ்றது நல்லது. சபைக்கு ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், குடும்பத்துக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், ஊழியக்காரருக்கு முன்னாடி ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், சக மனிதருக்கு முன்னாடி ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், அது தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வேஷம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இது ஏதாவது ஒன்னாயிரு, அது நல்லதுன்றாரு. என் எஜமானனே நம்மளை பார்த்து அது நலமானதுன்னு சொல்வார். ஆனால் இந்த உலகத்தில் அதுக்கு ஈடு இன ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீ அனலா இருப்பது நலமானதுன்னா நல்லது தாங்க. உண்மையிலேயே ஒரு தேவ பிள்ளை ஆவியில் அனலா, தன் வாழ்க்கையில் அனலா எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டு இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. பாருங்க, அடுப்பு எரிகிற இடத்துல, அனல் இருக்கிற இடத்துல எந்த விஷப்பூச்சி அந்த இடத்துல வர முடியாது. அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல எந்த ஒரு செத்த ஈக்களும் அங்கே வர முடியாது.
அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்மை அல்லது ஏதாவது செய்ய நினைக்கிற எதுவும் வர முடியாதுப்பா. இருள் கூட அங்கே வர முடியாது. ஹல்லேலூயா. அனலாய் இருக்கின்ற போது ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு குடும்பம் அனலாய் ஜீவிக்கின்ற பொழுது நம்மை எதையும் மேற்கொள்ள முடியாது என்பதை மறந்துடாதீங்க. உங்க அனல் குறையும் பொழுது வெதுவெதுப்பா என்னைக்கு வாழன்ற ஒரு நிலைக்கு போகிறோமோ அன்னைக்கு என்ன வரும் அப்படின்னா, கண்டது கழியதெல்லாம் வந்து சேரதான் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு அடுப்பு நல்லா சூடுபடுத்தி வச்சோன்னா ஒன்றும் வராது. முன்ன இந்த வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் தான் அடுப்பு இருக்கும். ஊருக்கு போகும்போது இருக்கிற நாட்களில் தண்ணி காய வைப்போம், எல்லாம் ரைட்டாக அடுப்பு சூடாக இருக்கும். ஊருக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா, போயிட்டு ஒரு வரோம் அப்படின்னா வந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய குழி தோண்டினது போல் கிடக்கும். என்ன தோண்டி வச்சுட்டு போச்சு அப்படின்னா பட்டி. மீண்டும் நம்ம மண்ணை நிரப்பி மறுபடியும் பற்ற வைக்கிறது. ஏன் அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, அனலாக எரிஞ்சிட்டு ஒவ்வொரு நாள் அங்கே அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணி காய வைக்கும்போது அந்த பட்டி அங்கே என்ன பண்ண முடியல, வர முடியலை. பார்த்துச்சு இப்போ அனல் இல்லை, புகையும் இல்லை, புகையே இல்லை, ஒன்றும் இல்லை. போய் உட்காருவோன்னு அது பாட்டு குழியை தோண்டி உட்காந்துருக்கு. இன்றைக்கி நிறையா வாழ்க்கையில் வேண்டாததெல்லாம் இருதயத்துக்குள்ளே ஏன் உட்காந்துருக்கு தெரியுமா? ஏன் வேண்டாததெல்லாம் நம்முடைய சிந்தைக்குள்ளே உட்காந்துருக்குது? ஏன் வேண்டாததெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் கடந்து வருதுன்னா, நீ அனலாக இல்லாததுனால தான். நம்ம அனலாக இருப்போமானா, நம்ம குளிராக இருந்து அல்லது ஒரே நிலையில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமானா, வேண்டாத எவைகளும் நம் வாழ்க்கையில நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்களே ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பு கொஞ்சம் அல்ல, ம் 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 பவுலும் இப்போ அவனோடு கூட சேர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணத்தில் கப்பல் சேதம் அடைந்து விட்டது. இப்போது ஒவ்வொருவரும் குதித்து தப்பிக்க நினைக்கிறார்கள். அதுவும் அப்படியே நடந்தது. தப்பித்து கரை சேர்ந்து பார்த்தா அங்கே மெலித்தா என்கிற தீவண்டை நெருங்குகிறார்கள். அல்லேலூயா. இப்போ பல நாளாக வெயிலை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல, இருளில் இருந்த இவர்கள் பசி ஒரு பக்கம் இப்போ தான் சாப்பிட்ருக்கிறாங்க. இப்போ கடலில் குதித்து இப்போ தப்பி வந்ததுனால ஒவ்வொருவனும் நடுங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தீவார் இவர்களுக்கு அன்பு பாராட்டுறாங்க. அங்கே இருக்கிற நேரங்களில் மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நெருப்பை மூட்டி எங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா சேர்த்து கொண்டார்கள். கரை ஒதுங்கின பவுலும் உட்பட அவர்களை சேர்த்து கொண்டார்கள். எல்லாரும் இப்போ அந்த நெருப்புல அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பொழுது பவுலுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த சூடு என்ன பண்ணாது, போதாது, இந்த நெருப்பு சூடு போதாதுன்னு அவன் எழுந்து போய் பவுல் சில விறகுகளை, 3வது வசனம் சொல்லுது, சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் என்ன ஆனதுன்னா, ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை என்ன செய்தது. பவுல் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சூடு போதாது, இந்த நெருப்பு உண்டாக்கக்கூடிய சூடு அல்ல, எனக்குள்ள ஒரு அனல் வேண்டும், இன்னும் ஒரு அனலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு நெருப்பு அதாவது விறகை எடுத்துட்டு வந்து நெருப்பின் மேல் போடும்போது பார்த்தா எங்கேயோ இருந்து பாம்பு வரல, உள்ள இருந்து தான் வெளியே வருது. ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது, அவன் போடுகையில் வேறு விரியன் பாம்பு அனல் உரைத்து என்ன ஆகுதுன்னா புறப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுடைய எண்ணம் என்னன்னா, இந்த அனல் போதாது, இன்னும் ஒரு அனல் வேணும். மற்றவர்களுக்குள்ள என்ன நினப்புனா, எனக்கு இந்த அனல் என்னது போதும். 2வது வசனத்தில் வாசிச்சோம்லவா, எல்லாரும் சேர்த்து கொண்டார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்தபோது என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சூடு என்னது போதும், இது போதும். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜபம் போதும், இந்த பரிசுத்தம் போதும், இது போதும், ஆண்டவரை தேடினது போதும், ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தது போதும், நாங்கள் செஞ்சது போதும், நான் தேவனை துதிச்சது போதும், நான் உபவாசித்தது போதும், நான் கர்த்தருக்கு காண்பித்த அன்பு போதும், இப்படின்னு போதும் போதுன்னு பேசுகிறாங்கன்னா இந்த கூட்டம் தான் இது. பவுலுடைய சிந்தை என்ன தெரியுமா, போதாது, இந்த சூடு போதாது, இந்த அனல் போதாதுன்னு அவன் விறகுகளை எடுத்துக்கொண்டு வந்து போட்ட உடனே உள்ளே இருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிக்குது அந்த விரியன் பாம்பு. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இந்த அனல் போதுன்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதும் என்று நிறுத்தி விடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோமா நம்ம வாழ்க்கையில் போதும் அப்படின்னு நின்றக்கூடாது. 1 மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டியா போதும்னு நின்றக்கூடாது. சிலருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க, காலையில் எழும்பி 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, அதுவே போதும். அப்படி இருக்கக்கூடாது. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனை தேடுறேன், அதுவே போதும்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு அதிகாரத்தை ஒரு நாள் வாசிக்கிறேன், அதுவே போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை எனக்கு போதும்னு நினைக்கிறையோ அன்னைக்கு நினச்சிக்கலாம் பிசாசும் வாழ்க்கையில் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய இருதயத்துக்குள்ள அவன் அமர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 பேரை கூட்டிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது எதுக்கு போனார் அப்படின்னா, அப்பா நான் ஜெபம் பண்றேன் என்னை பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்றதுக்காக போல. சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்து கொண்டிரு, விழித்திருந்து ஜெபம் பண்ண. போயிட்டு அவர் ஜெபம் பண்ணா இவங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே எழும்பி என்ன பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், காலையிலேயே தேவனை தேடிட்டோம், காலையிலேயே பார்த்துட்டோம், இப்போவும் ஜெபம் பண்ணணுமா, இந்த நடு ராத்திரியிலையும் ஜெபம் பண்ணணுமா, நம்ம ஆண்டவருக்கு தான்ப்பா வேலை இல்லை, அவர் பாட்டுக்கு போகிற, நம்ம படுத்து தூங்குவோம் போதும் நினச்சாங்க பாருங்க. ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாய் கூட பேதுருவால நிற்க முடியவில்லை. பவுலுடைய சிந்தை பாருங்க, எனக்கு இது போதாதுன்னு நினைச்சாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்கு இந்த ஒரு நாள் போதும், இவ்வளவு மணி நேரம் போதுன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னாலே பிசாசு உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு போதும் அல்ல, இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும்ப்பா, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் அபிஷேகமாக இன்னும் வேணும், இன்னும் நிறையா நேரம் ஜெபிக்கணும், இன்னும் நிறையா வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நிறையா நேரம் தேவ சமூகம் அமரணும், இன்னும் நிறையா கூட்டங்களில் உட்காரணும், நான் நேரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு நம்முடைய வாழ்க்கையில் இன்னொன்று நெருங்க தான் நமக்குடைய வாழ்க்கையில் அனல் உரைத்து கொண்டு காணப்படும். ஹல்லேலூயா. இப்படி போகிற ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென், நான் இப்படி நினைக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால அந்த சர்ப்பம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்குது உள்ள, எதுக்குள்ள, அவங்க போடப்பட்ட விறகுக்குள்ள. எல்லாரும் சேர்த்து அணைத்து கொண்ட போது பவுல் மட்டும் வராமல் தனியாக இருக்கிறார். ஏன் தெரியுமா, அவருக்கு இந்த சூடு பத்தலை, இந்த அனல் வேண்டாம், இன்னொரு அனலை ஏற்படுத்தணும், இதுக்கு மேலன்னு அவன் கடந்து போகிறான். சர்ப்பம் என்ன நினச்சது, விரியன் பாம்பு, பவுல் இங்கே உட்காருவான், அவன் கையை பிடிச்சிட்டா ரோம தேசத்துக்கு போகிற சித்தம் பாழாகிவிடும். ரோம சித்தத்துக்கு போய் தேவன் சொன்னதுபடி நீ ராயனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடி அவன் இங்க உட்காருவான் பாரு, அவன் கையை பிடித்து ஏதாவது செய்திடலான்னு நினைச்சான். ஆனா பவுல் எப்படிப்பட்டாள்னா, எனக்கு இன்னும் நெருப்பு வேணும் ஆண்டவரே, நான் இன்னும் பற்றி எரியணும்ப்பா, இன்னும் நான் கொழுந்து விட்டு எரியணும் ஆண்டவரே, எனக்கு இந்த அனல் அல்ல, இன்னும் எனக்கு அனல் வேணும் என்கிற தரிசனம் உள்ளவனால தான் அவன் போடப்பட்ட போது இவனுக்கு எதிராய் வந்த விரியன் பாம்பு ஒன்றும் இல்லாமல் சேதப்படுத்த முடியாமல் கடந்து போனது. ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே நிலையில் ஆண்டவருக்குள்ள இன்னும் தேவைப்பா, இன்னும் தேவைன்னு போகிறீங்களோ, நம்முடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை அசைவாட ஆரம்பிக்கும். நம்மை தொடுவதற்கு எதற்கும் அனுமதி இருக்காது, நம்மை மேற்கொள்ள எதுவும் முடியாது, உங்களை எதுவும் சிதறடிக்க முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொன்று நீங்கள் போக போக அனல் உரைக்க, அனல் மேல் அனல் உண்டாக எந்த சத்துருவும் நம்மை தொடவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறது போல நம்ம நினச்சி வாழக்கூடாது. ஒருவேளை உங்களோடு சேர்ற கூட்டங்கள், நம்மோடு சேர்ற கூட்டங்கள் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உலக காரியத்தில் போதும், உலக சம்பாத்தியத்தில் போதும், அது சொல்கிறது தப்பு கிடையாது. ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்க, அது போதும் ஆண்டவரே, பிள்ளைகளை தந்திருக்கிற, அது போதும், இன்னைக்கு எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு தந்திருக்கிற, போதும், சொல்கிறது தப்பு கிடையாது. என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு போதும் அப்படின்னு நிறுத்துகிறோமோ அன்னைக்கு நம்மளால் அனல் உரைக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் அனலுள்ள ஒரு ஜீவிதம் வாழ வேண்டும், அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அனல் உள்ளவர்களாக இருந்தோன்னா சத்துரு எந்த வழியில் வரட்டுங்க. பவுல் வாழ்க்கையில் விரியன் பாம்பு போல வந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, பேதுரு வாசிக்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க, உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்.
அப்ப சத்துரு எந்த விதத்துல யாரை விழுங்கலாம், அனலை குறைக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள்ல லவோதிக்கா சபையை பார்த்து சொல்றாரு, ஏதாவது ஒண்ணுல உருப்படியாயிரு. அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், பரலோகம் போகணும், அதெல்லாம் கை தூக்குவாங்க, பரலோகம் போகணுங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையில வெறுக்க வேண்டியதை வேறு, பரிசுத்தமாகனா அது ஏற்றுக்க மாட்டாங்க. கிருபை வேணும், ஆனா நான் வாழ்க்கையில் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஓடுகிறவங்க உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு வாழ்க்கை வாழவே முடியாது. உலகத்தை திருப்திப்படுத்தி கொண்டு கர்த்தரை திருப்திப்படுத்தி கொண்டு நடக்க முடியாது. எனவேதான் என் ஆண்டவர் சொன்னாரு, ரெண்டு எஜமானனுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நீ உலகத்தையும் இப்ப சம்பூர்ணப்படுத்தி கொண்டு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு நான் கர்த்தருக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏதோ ஒண்ணுல இரு. சில இங்கே வருவாங்க அங்கேயும் போவாங்க, அங்கேயே வருவாங்க இங்கேயும் போவாங்க, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் போகிறது அங்கேயும் போகுது. உலகத்தில் இருப்பது பாவத்தில் இருப்பது இங்கேயும் வருவது இல்லை. பரிசுத்தமாய் வாழுங்க, ஒரே நிலையில் இருங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11 வாசிங்களேன். ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில எப்படி இருங்க, அனலாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. நான் பெற்றுக்கொண்ட ஆவியில அனலா இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசணும், அதோட போதும் என்பதல்ல. ஏதோ சபைக்கு வந்து நான் நிரம்பிட்டேன், அதோட போதும் என்பதல்ல. அனுதினமும் ஆவியில நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மை அனலாக்கும்படி துடித்து கொண்டிருக்கிற தேவன். வேதத்தில் சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுது என்ன ஆகட்டும், பற்றி எரியட்டுமே. அக்கினியை போடுவதற்கு காத்திருக்கிற தேவன். எனவே தான் சொன்னாரு, தாகமா இருக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன். அவர் ஆலயத்தில் இருக்கட்டும், சபையில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், எப்போதுமே ஆண்டவர் நாம் அனலாய் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து துடித்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கு தான் என்ன இல்லை அப்படின்னா, அந்த அனல் பெறணும், ஆவில நிரம்பணும், ஆவில பெருகணும் என்கிற எண்ணங்கள் இல்லை. ஆவில நிரம்பி வழியணுமே என்கிற அந்த சிந்தை இல்லை. ஆவில ஒரு அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லை. பாருங்க, நமக்குள்ள என்ன வேணும்னா ஆவில அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், லேவியராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகமம் 6:9. ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் என்னவென்றால் எரிய வேண்டும் அக்கினி. ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தின் மேல இருக்கிற ஒரு அக்கினி என்ன செய்யணும்னா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி, அந்த பலிபீடம் நீங்களும் நானும் தாங்க, நம்ம குடும்பம் தான். ஒரு தேவ பிள்ளை தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் அக்கினி என்ன ஆகுன்னா எரிந்துகிட்டே இருக்கணும். மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, ஏதோ எழுப்புதல் கூட்டம் வைக்கும்போது, ஏதோ சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கும்போது எரிந்து கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல. சிலருக்கெல்லாம் உயிர் மீச்சு கூட்டம், எழுப்புதல் கூட்டம் வச்சாதான் அக்கினியே எரியுது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்ன உண்மைதான். அதாவது ஆண்டவர் ஆராதனை வச்சிருக்கிறாரு, எழுப்பி விடுறாரு, வாரந்தோறும் எழுப்பி என்ன பண்றாரு, விடுறாரு. இது போக ஸ்பெஷலாக ஒரு 3 நாள் எழுப்புதல் கூட்டம்னு வச்சு எழுப்பி விட, இப்போ உன்னை யாரோ உன்னை இப்போ உட்கார வச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, ஏதோ ஒன்று நம்மளை உட்கார வைக்கிறதுல. நம்ம வாவில எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணுங்க. ஆரோனுக்கு ஒரு கற்பித்து கொடுக்கிற, உன் பலிபீடத்தில் எப்போது அக்கினி எரிந்துகிட்டே இருக்கட்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவில எப்பொழுது நிறந்திருந்தே பாருங்க, தரிசனத்தை பார்ப்போம், சொப்பனங்களை பார்ப்போம், ஆண்டவரோடு பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவர் நம்மோடு நடக்கிற அனுபவங்களை உணர முடியும், ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்கிற பல காரியங்களை நமக்கு ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிப்பார் அவர். ஹல்லேலூயா. ஆவியில் அனல் இல்லாத தேவ பிள்ளைகளாய் நம்ம வாழும்போது தேவ சத்தத்தை கேட்க முடியாது.
கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள் இருக்க முடியாது. அவருடைய நடத்துதலை நம்மளால புரிய முடியாது. குடும்பத்தில் உங்க பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கட்டும் பாருங்க, ஆண்டவர் உங்களோட கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், தரிசனம் கொடுப்பார், சொப்பனம் கொடுப்பாரு, இப்படி இரு அப்படி இருன்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாருங்க. வாசிக்கும் போது சொல்லுகிறது, அதே 12ஆம் வசனத்தை வாசிங்களா, 6ஆம் அதிகாரத்துல, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டிருக்கணும். போட்டு தகனிக்க கடை. முதலாவது சொல்றாரு எரிந்து கொண்டே இருக்கணும். அடுத்து சொல்றாரு அக்கினி அவியாமல் என்ன செய்யணும், எரிந்து கொண்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரியதில் வச்சிருக்கிறதுல அவிந்து போகாம இருக்க வேண்டும். அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்படி அவியாமல் எரிய வேண்டும் என்பதற்கு, எரிந்து கொண்டு இருப்பதற்கான வழிகளையும் கர்த்தர் இங்கே சொல்றாரு பாருங்க. ஆரோன் கேட்டிருப்பார், ஆண்டவரே பலிபீடத்தில் வனாந்தரத்தில் இருக்கிறோம், பாலை வனத்தில் இருக்கிறோம், சுற்றிலும் எந்த பாதுகாப்பு இல்லை, ஒரு வனாந்தரமான இடம், பலிபீடத்தை அக்கினி எப்போயுமே அவியக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி நடக்கும்னா கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, காலை தோறும் என்ன செய்யி, எரியும்படி கட்டைகளை என்ன செய்ய அது மேல போடு, அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாக என்ன செய்யி அடுக்கி வை, சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு என்ன செய்யி தகனித்து விடு. 3 காரியத்தை சொல்றாரு. எப்படி அனலாய் இருப்பது, எப்படி நம்ம ஆவில வைராக்கியமா இருப்பது, அனலுரைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில எப்படி இருப்பதுன்னா ஆண்டவர் சொல்றாரு கட்டைகளை போடுன்றாரு, சர்வாங்க தகன பலிகளை பலியிடு, வரிசையா வை, சமாதானத்தின் கொழுப்புகளை போடு. இது என்ன அர்த்தம்னா, கட்டைகளை போடுவது என்பது நல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுங்க. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோடனே ஸ்தோத்தரிங்க. சர்வாங்க தகன பலியாய் அங்க வரிசையா வையினா நம்மளை அப்படியே பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். எங்க காலையில எழுந்தா நம்ம என்னத்தையோ தூக்கிட்டுல போறோம், என்னமோ பண்றோம்ல. சில காலையில் எழுமனா கிச்சன் பக்கம் போகிறதும், காலையில் எழுமனா இப்படி போகிறதும் அப்படி போகிறதும். நம்ம ஒரு ஆட்கள் டீ கடைக்கு தான் போகிறது காலையில். பலியை ஒப்பு கொடுக்கணும், பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கணும், சர்வாங்க தகன பலியா. சில லேடிஸ் எல்லாம் எழும்பனோடனே கோழி குண்டுக்கு போகிறது, அல்லது கிச்சனுக்கு போகிற இல்லை. சொல்கிறாரு கட்டைகளை போடு, எலும்பி நல்லா ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து சோத்திரம் பண்ணி ஆண்டவரை நல்லா உயர்த்திட்டு உங்களை பலியா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரை இன்னைக்கு என்னை பலியா ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுத்துட்டு சொல்கிறாரு சமாதானத்தின் கொழுப்புகளை என்ன செய்யி போடு. இது என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிக்க அறிக்கை இட்டுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, சமாதானத்தின் கொழுப்புகள் என் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் வீணாக யார்கிட்டையும் வம்பு எதுவும் என்னை தேடி வரக்கூடாது, நான் போலனாலும் என்கிட்ட வரக்கூடாது, எல்லாம் விலக்கி காத்து அர்ப்பணிச்சுட்டு ஒப்பு கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அனுதினம் அப்படி போய் பாருங்க, நமக்குள்ளேயே தேவனை துதிக்கிற பாடல் வரும், ஆவியான நடத்துகிற விதங்கள் புரியும், ஆவியான நம்மை கொண்டு போகிற அந்த அனலும் நம்மளால் உணர முடியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் வரணுங்க. அதான் சொல்றாரு அவியக்கூடாதுன்றாரு. இன்னொரு இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 13வது வசனம் வாசிங்களேன், பலிபீடத்தின் மேல் ஒரு பொழுதும் அவிந்து போகக்கூடாது. கர்த்தர் திட்டமாய் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அனலாய் நீ இருக்கணும், உன் வாழ்க்கையில எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும், உன் வாழ்க்கையில எப்பொழுதும் வெது வெதுப்பா இருக்கிற வாழ்க்கை வாழவே கூடாதுன்னு திட்டமாய் தேவன் சொல்லுகிறார். எதனால் அப்படின்னா, எப்போ அவிழ்ந்து போகிற ஒரு அனுபவம் ஒரு இடத்துல வருகிறதோ சுற்றிலும் இருள் வர ஆரம்பிக்கும், பயம் வர ஆரம்பிக்கும், தைரியம் இழந்து போகும், விசுவாசம் இழந்து போகும், கர்த்தரை தேடுற அனுபவங்கள் குறைந்து போகும் என்பதை ஆண்டவர் கரிசனையில் கொண்டு தான் சொல்றாரு, உன் பலிபீடம் உன் குடும்பத்தில் அக்கினி எரிந்து கொண்டு அவியாமல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அக்கினி அவிழ்ந்த ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் எதிர்காலத்தை குறித்து. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் அல்லது அனலுரைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ற ஒரு தேவ பிள்ளைய பாருங்க, அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறிச்சும் சரி நிகழ்காலத்தை குறிச்சும் சரி எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க. அப்பாவே அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்து கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த அனல் குறையும் போது அவிழ்ந்து போகும்போது தான் இருள் சூழுகிறது அந்த இடத்தை.
அந்த இடத்துல பயங்கள் வருகிறது. பலவிதமான பயங்கள் ஏன் வருகிறதுங்க? வசனம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 112 சங்கீத 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனா அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமாமா? திடனா இருக்கும். ஆவில அனலா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பதாக எத்தனை துர்ச்செய்திகள் வரட்டும், எப்படி இருப்பாங்கன்னா அனலா இருப்பாங்க. இயேசுநாதர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் எழும்பி சொன்னாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான். ஆண்டவர் சொன்ன பதில் என்னையா தெரியுமா? அப்படியாப்பா, பரவாயில்லப்பா, நான் கப்பர்நாமூல போய் உட்காந்துறேன்னு போல. சொன்ன பதில் என்ன தெரியுமா? போய் அந்த நரிக்கு சொல்லுங்க, இன்றைக்கும் நாளைக்கும் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு தைரியமா இருந்தா. ஏன் தெரியுமா? என் அப்பா அந்த பூமியில் இருக்கும்போது அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவர். ஹல்லேலூயா. அவர் அனலா இருந்ததுனால தான் எத்தனையோ காரியங்கள் வந்தபோது கூட அவர் வாழ்க்கையில எதுவும் மேற்கொள்ள முடியல, ஒருவனும் அவர் மேல் கை போட முடியல. இன்றைக்கும் கர்த்தர் சொல்ற, நீ அனலா இருந்தா ஒருவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. நீங்களும் நானும் அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அனல் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா.